தேவனே நான் உமது அண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். தேவனே நான் உமது அண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். மாவலிய கோரமாக பன்சிலுவை மீதினில் நான் கோவை தொங்க நேரிடினும் ஆவலாய்வும் அண்டை சேர்வேன். தேவனே நான் உமது அண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுது பட்டு ராவிலீருள் வந்து மூடிட, தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனாவில் நோக்கியும்மை கிட்டி சேர்வேன். வாக்கடங்கா நல்ல நாதா தேவனே நான் உமது அண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். பரத்துக்கேறும் படிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணுமையா எந்தன் தேவனே. கிருபையாக நீரனக்கு தருவதெல்லாம் உமது அண்டை அருமையா என்னை அழைத்து அன்பின் தூதர் ஆகச் செய்யும். தேவனே நான் உமது அண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். தேவனே நான் உமது அண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். மாவலிய கோரமாக வன்சிலுவை மீதினில் நான் கோவை தொங்க நேரிடினும் ஆவலாய்வும் அண்டை சேர்வேன். தேவனே நான் உமது அண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமி. இந்த நல்ல காலங்களுக்காக ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். அருமையான இந்த சகோதரர் பென்சன் அவருடைய குடும்ப ஜீவியத்தில் அங்கு கொடுத்த அன்பு பிள்ளை தர்ஷியா கிரேஸ்லி அவங்களுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். 1 வயது நிறைவாகிறதை ஒட்டி இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேஷன் அந்த நிலையில நம்ம கூடி வந்திருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு ஜெபத்தோட கேக் கட்டிங் செக்ஷனை நம்ம நிறைவு செய்து கொண்டு அடுத்ததாக மற்ற பகுதிகளுக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம். ஆரம்ப ஜெபத்தை பாஸ்டமாக எழுத முடிய கேட்டுக்கொள்கிறோம். ஜெபிப்போம். உண்மை நாங்கள் இந்த விழாவிலே வரவேற்கும் தகப்பன் ஸ்தோத்திரம். இந்த விலையேறப்பட்ட இந்த நல்ல நேரத்துக்காக ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிற இந்த நேரத்திலே தேவன் வந்து எங்களை ஆசீர்வதிக்கிறவரானபடியால் உண்மை வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளை பென்சாமாவுக்காக அவருடைய துமதியாருக்காக
ஆண்டவரே அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே தேவன் எங்களுக்கு தானமாய் தந்த அருமை பிள்ளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆண்டவரே முதல் பிறந்த நாளை கண்டு சந்தோஷப்படும்படியாகவும் ஆண்டவரே நாங்கள் அவளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கு ஆண்டவரே எங்கள் எல்லாருக்கும் நேர் ஒன்று போல கிருபை தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்திலே வல்லமையோடு எழுந்தள்ளி வருவீராக. ஆண்டவரே மக்கள் ஸ்தோத்திரம், எங்கள் பிள்ளை மேல் மது கிருபையை வைப்பீராக. அவள் ஞானத்திலே வளர்த்திலே தேவ கிருபையிலே மனுஷ தயவிலே இன்னும் அதிகமாக வளர்ந்து முன்னேற ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சகல தட்டைகளை மாற்றி போடும் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளை குடும்பமாய் ஆசீர்வதித்து பிள்ளையை ஆசீர்வதித்து ஆண்டவரே எல்லா ஆசீர்வாதங்களாலும் ஆண்டவரே பிள்ளைகளுடைய ஆண்டவரே பெற்றோரே ஆசீர்வதிக்கப்படுகிற போல அவர்களுடைய கர்த்தாவே பாட்டிமார்கள் ஆசீர்வதிக்கப்பட வேணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே உத்தியார் பெற்றார் எல்லாரும் ஆண்டவரே இன்றைக்கு வந்து வாழ்த்தி ஆசீர்வதிக்க போகுது. அந்த ஆசீர்வாதம் அவர்களுக்கும் உண்டாகத்தக்கதாக தேவன் கிரியை செய்யும். தொடர்ந்து நாங்கள் ஆண்டவரை நடத்தி இருக்கிறதான ஆண்டவரை கேக் கட்டிங் மற்றும் ஒவ்வொரு நிகழ்விலும் ஆண்டவருடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் அப்படியே ஆசீர்வதித்து ஆண்டவரே சபைக்கு மற்றும் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் இந்த உடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக திகழும்படியாக ஆண்டவரே காண்கிறவர்கள் கேட்கிறவர்கள் ஆண்டவரே குறித்து சந்தோஷப்படத்தக்கதாக தேவன் அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அருமை ஆண்டவரே உங்களுடைய கருத்திலே தருகிறோம். எங்களுடைய ஆதிமூல பிதாக்களுடைய தெய்வம் நீர், எங்களுடைய தெய்வம். உங்களுடைய கரங்களிலே தருகிறோம். கிரியை செய்யும் உமது நாமத்தை மயப்படுத்தும் தாழ்த்தி சமர்ப்பிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் இரக்கம் நிறைந்த பரமபிதாவே. We sing happy birthday to you, and may all your dreams come true. Happy, happy birthday. This is your birthday song. Celebration all night long. May all your dreams come true. We sing all together. Happy birthday to you. Happy birthday celebration. Party night, could feel the vibration. Lights are bright, we're feeling alright.
கத்தர் கொடுத்து பலப்படுத்தும்படியா, எல்லா குறைவுகளை கத்தர் நிறைவாக்கப்படும்படியா, உம்முடைய மகிமை பிரசனத்தினால் இந்த பிள்ளைகளை நிரப்பி ஆளுகை செய்து பலப்படுத்துகிறதுக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். நம்மை நன்றி செலுத்தும் விதமாக கத்தாவே இந்த இடத்துல நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். கத்தர் தாமே சொல்லப்படுகிற வாக்குத்தத்த வார்த்தைகள், ஆராதனைகள் உடைய பிள்ளைகளுக்கு முன்பாக கடந்து செல்லட்டும். எல்லா கோணலானவர்களை சபையாக்குற சர்வ வல்லமுள்ள தேவன் இந்த பிள்ளைகளுக்கு முன்பாக கடந்து சென்று உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கத்தர் உதவி செய்கிறார். எல்லா காரியங்களையும் அனுகூலமா மாற்றி கொடுக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். முழுவதுமா உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே, நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டேன். காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நேரத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபனேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபனேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு விசை நம்முடைய வலதுகரம் அதிக்கிறார். குடும்ப ஜீவியத்தில் தேவையான ஒரு மேன்மையான ஆசீர்வாதம், புத்திர பாக்கியம், பிள்ளைகள், கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம், அந்த உன்னதமான ஆசீர்வாதத்தை அன்பு குடும்பம் சகோதரர் பென்சாம் குடும்பத்தில் கர்த்தர் கொடுத்து அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். கடந்த ஆண்டு இதே போன்ற ஒரு நாளிலே இந்த அன்பு பிள்ளையை பெற்றெடுக்க கர்த்தர் உதவி செய்தார். 1 ஆண்டுகள் அற்புதமாய் நடத்தி வந்தார். புதிய வயதில் பிரவேசிக்கும் போது புது கிருபைகளோடு, புது பலத்தோடு, புது ஆசீர்வாதத்தோடு, நிறைவான அனுபவத்தோடு கடந்து சில கர்த்தர் உதவி செய்யும்படியாக எல்லாரும் ஸ்தோத்தரிப்போமாக. ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஹல்லேலூயா. அன்பு பிள்ளையை ஆசீர்வதித்து, வீட்டாரை ஆசீர்வதித்து, கூடி வந்திருக்கிற எல்லாரையும் கர்த்தர் பலப்படுத்தும்படியாக எல்லாரும் சேர்ந்து நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஒரு விசை நம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமாக. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. சகலவற்றையும் அற்புதமாய் நடத்துகிற தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. தொடர்ந்து இந்த வீட்டாரின் ஆசீர்வாதத்துக்காக, அன்பு பிள்ளையின் ஆசீர்வாதத்துக்காக பாஸ்டர் ஜோப் அவர்கள் முன்பதாக வந்து ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம்ம ஜெப நிலையில் இருப்போம், ஜெபிப்போமாக. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். காலை நேரத்திற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்.
தேவன் தம்முடைய அருமையான பிள்ளைகளுக்கு நீர் ஈவாய் கொடுத்த அருமையான அந்த கற்பத்தின் கனி ஆண்டவரே, இந்த ஒரு ஆண்டை நிறைவு செய்ய கொடுத்த நம்முடைய மேலான இரக்கங்களுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அருமையான ஆண்டவரே, ஸ்தோத்திர. பெர்ஷியா கிரேஸ்லினுக்காய் ஜெபிக்கிறோம். பேருக்கேற்றார் போல கர்த்தாவே கிருபை பெற்ற மகளாக விளங்க கர்த்தாவே இந்த காலை நேரத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கிருபை பெற்றவளே நீ வாழ்க என்று சொல்லப்பட்டபடி தம்முடைய பிள்ளையை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் வாழ்த்தி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, கடந்த நாட்கள் எத்தனையோ பலகீனங்கள் போராட்டங்கள் வந்த பொழுதிலும் கர்த்தருடைய கிருபை தம்முடைய பிள்ளையை காத்தபடினால் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல பேலன்ஸ் சுக ஆரோக்கியத்தை கொடுத்து ஒரு நற்கந்தமாக இந்த குடும்பத்துக்கு ஒரு நல்ல கிரீடமாக விளங்கத்தக்கதாக கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த காலை நேரத்திலே ஆண்டவரே விடத்தில் கூடி வந்திருக்கிற நாங்கள் எல்லாரும் ஒருமித்து தம்முடைய பிள்ளையை நாங்கள் இந்த காலை நேரத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். எல்லா தீங்குக்கும் பொல்லாப்புக்கும் அந்தகாரங்களுக்கும் தம்முடைய பிள்ளையை நீர் விலக்கி காத்துக்கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். காலாகாலங்களில் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று ஞானஸ்நான சத்தியத்தின்படி பிள்ளை கர்த்தாவே வரும் நாட்களில் இந்த ஆவிக்குரிய உலகத்திலே பிரகாசிக்கிற நட்சத்திரமாய் சுடராக கர்த்தருக்காய் எழுந்து பிரகாசிக்க கர்த்தர் கிருபை செய்தருள வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் சத்தியத்துக்கு சாட்சியாய் கர்த்தர் நிறுத்தும்படி ஜெபிக்கிறோம். சகல தீங்குக்கு கர்த்தர் விலக்கி காத்திருளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இங்கு நடக்கிற எல்லா வைபவங்களிலும் கர்த்தருடைய பிரசன்னம் மகிமை நிறைவாய் தங்கியிருக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம் என்று இந்த காலை நேரத்தில் குடும்பமாக உறவினர்களாக நண்பர்களாக சபை விசுவாசிகளாக நாங்கள் எல்லாரும் மகிழ்ந்து கலிகூர தந்த நல்ல கிருபைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து பலப்படுத்தி காத்துக்கொள்ள மகிமை உள்ள பிரசன்னம் நிறைவாய் தங்கட்டும். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சில காரியங்கள் வேதத்திலிருந்து நம்ம தியானிப்பது வழக்கம். இன்றைக்கும் நாம் தியானிக்கிற இந்த பகுதி இந்த வீட்டாருக்கும் அது மட்டுமல்ல நம்ம எல்லாருக்கும் அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும் என்கிறதுல சந்தேகமில்லை. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. தம்பி பென்சாமுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். குடும்பத்திற்காக ஸ்தோத்திரம். அன்பு தாயார் இருக்கிறாங்க, அவங்களுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிற. கடந்து வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வரவேற்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இன்றைக்கி நான் பெர்ஷியா கிரேஸ்லினுக்கு ஒரு பிரசங்கம் பண்ணால் இந்த மாதிரி கையை நீட்டிட்டு அப்படி இப்படி அங்கங்கே பார்த்துக்கிட்டு அப்படி தான் உட்காந்துருப்பாளே தவிர ஒன்றுமே அவளுக்கு தெரியாது, கவனிக்க மாட்டா. ஆனால் என்னோ பார்க்குற மாதிரி என்ன பார்க்குற, அவளை பற்றி தான் பேசுகிறேன்னு அவளுக்கு தெரியுது. அதனால் சரிதானே, அதனால் அவள் என்ன பார்க்குறா, சரிங்களா. ஆனால் நான் இன்றைக்கி என்ன தான் பேசினாலும் உள்ளே இறங்காது, சரிங்களா. அவளுக்கு புரியாது. அந்த புரியக்கூடிய பேசக்கூடிய வயதுக்கு அவள் என்ன செய்யலை, வரலை. ஆனால் இன்றைக்கி பேச வேண்டியது யாருக்குன்னா பென்சாம் அப்படி பார்க்குறாரு, நிச்சயமாக அங்கே தான் வரும். ஆனால் இங்கே பேசும்போது அதே நேரத்தில் பெற்றோராக இருக்கிற என்னையும் சேர்த்து, சரியா, எல்லாருக்கும் அது பிரயோஜனம் உண்டாகத்தக்கதாக நான் அதை பேச விரும்புகிறேன். கர்த்தர் நன்மை செய்வாராக. ஹல்லேலூயா. ஒரு வேதத்திலிருந்து ஒரு வசனம், நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 6வது வசனம். நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 6வது வசனம். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலேயும் அதை விடாதிருப்பான். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலையும் அதை விடாதிருப்பான். ஹல்லேலூயா. ஒரு செலிப்ரேஷன், ஒரு கொண்டாட்டம், ஒரு வயசுனாலே எவ்வளோ சந்தோஷம், சரிங்களா. என்னெல்லாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பாருங்கள். இது எத்தனை நாள் அவருக்கு இருந்த கனவு, அவங்க ஃபேமிலிக்கு இருந்த கனவுன்னு கேட்டால் அதை சொல்ல முடியும். ஏன்னா அதில் ஒரு சந்தோஷம், சரிங்களா. தங்களுடைய அந்த சந்தோஷத்தில் தங்களுக்கு வேண்டியவர்கள் எல்லாரும் வந்து பிள்ளையை வாழ்த்தணும், இதெல்லாம் ஒரு மன மகிழ்வான ஒரு காரியங்கள். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம்னா, இந்த பிள்ளையை ஆண்டவருக்குள்ளே நம்ம என்ன செய்யணும், வளர்த்தி எடுக்கணும். அதுக்கு யாருக்கெல்லாம் பங்கு இருக்குது அப்படின்னு கேட்டால், சர்ச்சுக்கு பங்கு இருக்குது, சமுதாயத்துக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் பங்கு இருக்குது. ஆனால் ரொம்ப அதிகமாக யாருக்கு இருக்குன்னா பேரண்ட்ஸுக்கு இருக்குது. ரொம்ப அதிகமாக பேரண்ட்ஸுக்கு. ஏன்னா அதிகமான நேரத்தை பிள்ளைகள் யாரோடு செலவிடுகிறார்கள் அப்படின்னு நம்ம கேட்டால் அப்பா அம்மா கூட தான் செலவிடுகிறாங்க. ஆனால் அந்த சின்ன வயசுலேருந்தே நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம்னா, பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே நடத்து, முதிர் வயதிலையும் அவன் அதை என்ன செய்ய மாட்டான், விடாதிருப்பான். சின்ன வயசுலேருந்தே ஒவ்வொரு காரியத்தையும் கண்ணும் கருத்துமாக பிள்ளைகளுக்கு முன்பதாக நாம் நிறைவேற்றும் போது அது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும், சரிங்களா. நேற்றைக்கு நான் ஒரு பிள்ளையை பார்த்தேன். அந்த பிள்ளையை கவனிக்கும்போது அந்த பிள்ளையுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை நிறைய இந்த ஒருமையான வார்த்தை. நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒருமை பன்மை தெரியும் இல்லையா. நார்மலாக பெரியவங்களை நம்ம பேசும்போது மதிப்பு மரியாதை கொடுத்து நம்ம என்ன செய்வோம், பேசுவோம்.
ஆனால் அந்த பிள்ளை அப்படி பேச பழகலை. அதுக்கு யாரையும் நான் குற்றப்படுத்த விரும்பலை. ஆனால் அதில் நான் பார்த்த ஒரு சத்தியம் என்னென்னா, அந்த சின்ன வயசுலேயே அவங்க பேசும்போது நீ வா போ இப்படியெல்லாம் பேசுவாங்க பார்த்தீங்களா, அதையே அது யார்கிட்ட ரிஃப்ளெக்ட் பண்ணுது, பெரியவங்க கிட்டேயும் அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அதே நேரத்தில் நான் இன்னும் சில பிள்ளைகளை பார்த்துருக்குறேன், சின்ன வயசுலேருந்தே நீங்கள் கவனிச்சிங்கன்னா வாங்க போங்க உட்காருங்க அப்படி மரியாதையோடு பேசுவாங்க. ஏன் அப்படி பேசுகிறாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த பிள்ளை அப்படி என்ன செய்வாங்க, ட்ரீட் பண்ணுவாங்க சின்ன குழந்தையாக இருக்கும்போதே. இப்போ நமக்கு ஒரு வேளை கேள்வி கேட்க தோன்றும், இந்த சின்ன பிள்ளையை நம்ம அப்படி ட்ரீட் பண்ணணுமா? இப்போது கிரேஸ்லினை பார்த்து வாங்க உட்காருங்க போங்க அப்படின்னு நம்ம சொல்லணுமா அப்படின்னு கேட்டால், அது சின்ன குழந்தை தானே அப்படின்னு நமக்கு தோன்றும். ஆனாலும் அந்த பிள்ளையிடத்தில் நம்ம என்ன கற்றுக் கொடுக்குறோமோ அதுதான் அதை பின்பற்றுகிறது என்பதை நம்ம மறந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. அதனால தான் சொல்லப்பட்டிருக்கிறது, பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே நடச்சு முதிர் வயதிலேயும் அவன் அதை என்ன செய்ய மாட்டான், விடாதிருப்பான். பிள்ளைகளுக்கு முன்பதாக நாம் கவனிக்க வேண்டிய சில காரியங்களை மட்டும் இன்றைக்கு உங்களுக்கு முன்பதாக நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். வாசிக்க வேண்டாம். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6-9 வசனங்களை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் வேத வாக்கியங்களை பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிக்க வேண்டுமா. அல்லேலூயா. ஒன்று நல்ல கவனிங்க. குழந்தை பருவத்தில் இருந்தேன், நம்ம பிள்ளைக்கு வாயிலேருந்து ஒரு வார்த்தை வந்தாலே ஒரு பெரிய சந்தோஷம். ஏதாவது பேச ஆரம்பிச்சிருக்காங்களா? அப்பா அம்மா வருதில்ல, அந்த ஃபஸ்ட்டு டே அம்மா சொல்லும்போது ஒரு சந்தோஷம், அதை ஒரு 4 பேருக்கு சொல்லியிருப்பீங்களா? கண்டிப்பாக. சரிங்களா? கண்டிப்பாக சொன்னீங்களா? என் பொண்ணு என்ன செய்துட்டா, அப்பா சொல்லிட்டா, என் பொண்ணு அம்மா சொல்லிட்டா, சித்தப்பா சொல்லிட்டா, பாட்டி சொல்லிட்டா, இந்த ஒரு வார்த்தை முதல் வேர்டு மறக்க மாட்டாங்க. சரிங்களா? அதுலேயும் அந்த மழலையாக பேசுவாங்க இல்லையா, அது ஒழுங்கான ஒரு வார்த்தையாக இருக்காது. ஆனால் அந்த மழலையாக பேசுவாங்களே அது ரொம்ப பிடிக்கும், அது நமக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு பையன் சின்ன வயசில் இருக்கும்போது அந்த ஃபோட்டோ சொல்ல வராது, போத்தோன்னு சொல்லுவான். சரிங்களா? ஃபோட்டோனுங்கிறது சொல்ல வராது. அது தாத்தா கிட்ட சொல்லும்போது ஒரு வாக்கியம், அது நாங்கள் ஒரு வீடியோ எடுத்து வச்சுருக்குறோம். சரிங்களா? தாத்தா போத்தோ எதுக்கத்தா அப்படின்னு. சரிங்களா? அந்த சின்ன வயசில் அவன் சொன்ன வார்த்தை இன்னைக்கு வரைக்கும் நமக்கு என்ன செய்யாது, மறக்காது. பிள்ளைகளுடைய அந்த ஒவ்வொரு வார்த்தைகளை நம்ம என்ன செய்வோம், என்ஜாய் பண்ணுவோம். கவனிங்க, இதே மாதிரி அந்த சின்ன வயசுலேருந்தே நீங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன வசனங்கள் அது ரொம்ப பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆழமாக பதியும். அவங்க கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ் இருக்குது பாருங்கள், அந்த பிகினர், பிரைமரி, ஜூனியர். இந்த ஸ்டேஜில் தான் அவங்க ரொம்ப வசனங்களை கற்றுக்கொள்ள முடியும். இந்த ஸ்டேஜில் தான் அவங்க ஆண்டோடைய சத்தியங்களை அதிகமாக அறிந்து கொள்ள முடியும். அது எப்படி சர்ச்சு அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சண்டே கிளாஸ் முக்கியத்துவம் கொடுத்து வருகிறதோ, அதை போல் அதை விட அதிகமாக வீட்டிலே முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும். ஏனென்றால் ஆண்டோடைய வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது, நீ உட்கார்ந்திருக்கும் போதும் படுத்திருக்கும் போதும் எழுந்திருக்கும் போதும் நடக்கும் போதும் இவைகளை பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து. ஹல்லேலூயா. நீங்கள் இதெல்லாம் நீங்கள் கவனமாக வச்சு உங்கள் பிள்ளைகளை சிறு வயதிலிருந்தே நீங்கள் ஆண்டுடைய வார்த்தையே பிள்ளைகளுக்கு சத்தியத்தை போதித்து கொடுப்பீர்கள் என்றால் அவங்க வளரும்போது வசனத்திலே வளருவாங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையில் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு வார்த்தை, உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். அப்போ இருதயத்தில் ஆண்டுடைய வார்த்தையை, வேத வாக்கியங்களை பொக்கிஷமாக நம்ம சேர்த்து வைக்கும்போது கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு அது அவர்களை காத்து வழி நடத்தும். அதற்கான ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு அரணை நாம் அதன் மூலமாக நம்ம என்ன செய்கிறோம், எடுத்துக்கொள்கிறோம். ஏனென்றால் பிள்ளைகளுடைய இருதயம் நல்ல நிலம். ஹல்லேலூயா. பிள்ளைகளுடைய இருதயம் நல்ல நிலம். கேள்வினால தான் என்ன வரும், விசுவாசம் வரும். 2 தீமோத்தேயு 3:16-17 வசனங்களில் தீமோத்தேயு, சரிங்களா, அவங்களுக்கு பாட்டி பேர்னது லோவிசா, தாயுடைய பேர் ஐநேக்கையா. சரிங்களா? அவங்களுடைய அடுத்த ஜென்ரேஷன் இந்த விசுவாசம் தலைமுறையாக, இப்போ பாட்டி அப்பா, அதே மாதிரி உங்கள் வீட்டில் பாட்டி அம்மா, அடுத்த 3rd ஜென்ரேஷனுங்கிறது இந்த பிள்ளைக்கு அந்த விசுவாசம் போகணும். ஹல்லேலூயா. சரிங்களா? அந்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயதிலிருந்து கற்றுக்கொண்டவன் என்று நான் அறிந்திருக்கிறேன். அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், வேத எழுத்துக்களை சிறு வயதிலிருந்து. ஸோ அதை நம்ம நிறைவேற்றும் போது கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். 2வதாக, ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. வேத எழுத்துக்களை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். 2வது, கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை என்ன செய்யணும், பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். யோசுவா 4ஆம் அதிகாரம் 6-7 நான் இப்போ வாசிக்க வைக்க விரும்பலை. யோசுவா 4ஆம் அதிகாரம் 6 மற்றும் 7 வசனங்கள். அங்கே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கடைசியாக யோர்தானை கடந்து வரும்போது ஒவ்வொரு கோத்திரத்தாரும் ஒவ்வொரு கல்லை சுமந்து வருகிறார்கள். அந்த நிகழ்வு தெரியும். அவங்க அக்கறை சேர்ந்த பிற்பாடு அதை ஒரு கற்குவியலாக ஏற்படுத்தினாங்க.
இப்போ ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொல்கிறாங்க, எதிர்காலத்தில் உன் பிள்ளைங்க கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? எதற்கு இந்த கற்குவியல், ஏன் இந்த கற்குவியல் என்று பிள்ளைகள் கேட்பாங்க. அப்போ நீ பிள்ளைகளுக்கு சொல்லணும், இந்த வனாந்தர பாதையிலே, இந்த யோர்தானிலே, இந்த செங்கடலிலே எங்களை தேவன் அற்புதமாய் நடத்தினார். ஹல்லேலூயா. ஆண்டவர் செய்த நன்மைகளை நம்ம எங்கெல்லாம் சொல்கிறோம்? சர்ச்சில் சில நேரத்தில் நம்ம போய் கேட்குறோம், நாங்கள் ஒரு சாட்சி சொல்ல எனக்கு டைம் தாங்க, சர்ச்சில் சொல்கிறோம், அறிமுகமானவங்களுக்கு சொல்கிறோம். அதே போல் நம்ம பிள்ளைகளுக்கு முன்பதாக நாங்கள் கஷ்டத்தில் இருந்தோம், கர்த்தர் எங்களை வழி நடத்தினார், ஆண்டவரை சேவித்தோம், ஆண்டவரை நம்பினோம், கர்த்தர் எங்களுக்கு இந்த வழிகளை திறந்து தந்தார், கர்த்தர் எங்களுக்கு உயர்வை தந்தார், வேலையை தந்தார், நல்ல குடும்ப ஜீவியத்தை தந்தார். ஆண்டவர் செய்த சின்ன சின்ன நன்மைகளையும் பிள்ளைகள் கேட்கத்தக்கதாக அவங்களுடைய காதுகளுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? சொல்ல வேண்டும். கர்த்தர் செய்த நன்மைகளை பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும். மூன்றாவது, எபேசியர் 6வது அதிகாரம் 4, 3வது அதிகாரம் 21வது வசனங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. பிள்ளைகளை என்ன செய்யணும்? சிட்சித்து வளர்க்கணும். ஹல்லேலூயா. கோபம் உண்டாக்கக்கூடிய விதத்தில் என்ன செய்யக்கூடாது? நடந்துக்கூடக்கூடாது. அன்பு செலுத்தணும். அதே நேரத்தில் பிள்ளைகளை என்ன செய்யணும்? சிட்சித்து வளர்த்தணும். ஹல்லேலூயா. இப்போது எங்களுக்கு முன்னாடி சர்ச்சில் பிள்ளைங்க ஒரு பட்டிமன்றம் மாதிரி நடத்துனாங்க. எனக்கு மறக்க முடியாது. அது ஒரு சைடு என்னன்னா, பிள்ளைகளிடத்தில் ரொம்ப அன்பு கூறணும், சிட்சிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு டீம் பேசுகிறாங்க. இன்னொரு டீம் பேசுகிறாங்க, பிள்ளைகளிடத்தில் சிட்சித்து தான் வளர்க்கணும், அன்பு கூறுதல் எல்லாம் மனசுக்கு உள்ளே வச்சுருக்கணும், வெளியில் எப்படி தான் இருக்கணும்? டெரராக இருக்கணும். இப்போ நான் கேட்குறேன், உங்ககிட்ட கேட்குறேன், அன்பு கூறணுமா சிட்சிக்கணுமா? முன்னாடி உட்கார வச்சு கேட்குற மாதிரி ரெண்டும் செய்யணும். ஒரு நல்ல கிளாப் கொடுக்கலாம், சரியா? ஆண்டவர் அன்பு கூற வேண்டிய நேரத்தில் அன்பு கூறணும், சிட்சிக்க வேண்டிய நேரத்தில் சிட்சிக்கணும். நிறைய இடங்களில் பார்த்துருக்கிறேன், பிள்ளைகள் தப்பு செய்யும்போது செல்லம் என்னது ஒரு அடி கொடுக்காம, இல்லைன்னா அதை கடிந்து கொள்ளாமல் என்னது செல்லம், என் பிள்ளை பாருங்கள் என்ன செய்திருக்கு பாருங்கள். அது ஏதாவது ஒரு பேட் வேர்ட்ஸை யூஸ் பண்ணியிருக்கோம். எங்கள் சின்ன கிளாஸில் பக்கத்தில் எங்கேயாவது நம்ம விட்ட இடத்துல அங்கேருந்து எதாவது கற்றுக்கிட்டு வந்து செல்லம் பேசுகிற பேச்சை பாருங்கள், தட்டி கொடுத்தோன்னா அது திரும்ப அதுதான் பேசும். அவங்க பேசுவாங்க, நம்ம பேசக்கூடாது, இதை யூஸ் பண்ணக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. ஸோ பிள்ளைகளை சிட்சிக்க வேண்டிய நேரத்தில் நம்ம சிட்சித்து வளர்க்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த 2 விஷயங்கள் கூட நான் சொல்கிறேன், சரிங்களா? சொல்லிவிட்டு நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 14வது வசனம், அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, பெற்றோர் பிள்ளைகளுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். ஹல்லேலூயா. பெற்றோராகிய நீங்கள் பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? சேர்த்து வைக்கிறீங்களா? ஹல்லேலூயா. நான் சேர்த்து வைக்கிறீங்களான்னு கேட்டது வீடையோ இல்லை பணத்தையோ நான் கேட்கல, சரிங்களா? அது நம்ம வழக்கப்படி அது தானாக நடக்கும். நமக்கு ஒரு பிள்ளைகள் இருந்தால் பிள்ளைங்களுக்கு ஒரு வீடு வேணும், பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்துக்கு ஏதாவது கொஞ்சம் சேர்த்து வைக்கணும், இதெல்லாம் தானாக நம்ம செய்கிற ஒரு காரியம். அதை தாண்டி, சரிங்களா, நம்ம சேர்த்து வைக்க வேண்டிய பொக்கிஷம் என்னன்னு நான் சொல்கிறேன், சரிங்களா? ஜெபத்தை பிள்ளைங்களுக்கு பொக்கிஷமாக சேர்த்து வைங்க. ஹல்லேலூயா. விசுவாச வாழ்க்கையை, முன்மாதிரியான ஜீவியத்தை, சாட்சியின் வாழ்க்கையை அவங்களுக்கு முன்பதாக சில பொக்கிஷங்களாக சேர்த்து வைங்க. ஹல்லேலூயா. சில நேரத்தில் சிலருக்கு கொடுக்கக்கூடிய விதத்தில், உலக பிரகாரமாக கொடுக்கக்கூடிய விதத்தில் நிறைய இருக்காது, பணம் இருக்காது, வீடு இருக்காது. ஆனால் அவங்களுடைய ஜெபங்களும் அவங்களுடைய வாழ்க்கையும், சிலர் பழைய நாட்களில் சில பரிசுத்தவான்கள் கடந்து போகும்போது வெறும் வேதத்தை மட்டும் அவர்களுக்கு சொத்தாக கொடுத்துட்டு போனவங்க உண்டு. ஆனால் அந்த பிள்ளைகளை ஆண்டவர் கைவிடலை, அந்த பிள்ளைகளையும் தேவன் என்ன செய்தார்? உயர்த்தினார். அப்போ பிள்ளைகளுக்கு நமக்கு கொடுக்க வேண்டிய பொக்கிஷன் என்ன? விசுவாச வாழ்க்கை. ஹல்லேலூயா. பரிசுத்த ஜீவியம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். நம்ம என்ன விதைக்கிறோமோ அதை தான் நாளைக்கு நம்ம அறுவடை செய்வோம். ஹல்லேலூயா. நம்ம என்ன விதைக்கிறோமோ அது கர்த்தருக்கு முன்பதாக பரிசுத்த ஜீவன், தேவனுக்கு பயப்படுகிற பயம் போன்ற எல்லா காரியங்களையும் நாம் நிறைவேற்றும் போது நம்முடைய தலைமுறையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமாக. ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு காரியத்தை கூட சொல்லி நான் ஜெபித்து நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஆதியாகமம் 27:3 நம்ம பார்க்கிறோம். அந்த முற்பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு போன்றவங்க என்ன செய்தாங்க? அவங்களுடைய பிள்ளைகளை தலைகள் மேலே கையை வைத்து ஆசீர்வதித்தாங்க. ஹல்லேலூயா. பிள்ளைகளை என்ன செய்தாங்க? ஆசீர்வதித்தாங்க. ஹல்லேலூயா. பெற்றோராகிய நீங்கள், ஊழியர்களாகிய நாங்கள் ஜெபிக்கிறோம், பெற்றோராகிய நீங்கள் குறிப்பாக பிள்ளைகள் மேலே கையை வைத்து என்ன செய்யணும்? ஆசீர்வதித்து ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. நம்ம வாயின் வார்த்தைகளுக்கு என்ன உண்டு? ஜீவன் உண்டு, அதிகாரம் உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நம்ம வாயின் வார்த்தைகளுக்கு என்ன உண்டு? ஜீவன் உண்டு,
அதிகாரம் உண்டு, அது தேவன் கனம் பண்ணுகிறார். நான் இன்றைக்கி அன்பாக சொல்லுகிற ஒரு காரியம், எப்போதும் இதை மறந்துடாதீங்க. ஒரு தடவை கூட பிள்ளைய சபிக்கிற வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்க எந்த தருணத்திலையும். அல்லேலூயா. பிள்ளையை காயப்படுத்துகிற வார்த்தை என்ன செய்யாதீங்க, யூஸ் பண்ணாதீங்க. கண்டிக்கணும், சிட்சிக்கணும், சரிங்களா? அதுக்காக நம்ம அவங்கள என்ன செய்யக்கூடாது, சபிக்கக்கூடாது, காயப்படுத்துகிற வார்த்தைகளை பேசக்கூடாது. ஆனால் மாறாக நீங்கள் கையை வைத்து சில வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஆசீர்வாதமான, ஞானமுள்ள, தேவனுக்கு பயப்படுகிற, உத்தமமான, ஒழுக்கமான, எல்லாருக்கும் பிரயோஜனமான, சமுதாயத்தில் சாட்சியான ஒரு பிள்ளையாய் வளர உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைக்கு மேலே கையை வச்சு ஆசீர்வதி ஜெபம் பண்ணுங்க. நீ நல்லா இருப்பேன்னு சொல்லுங்கள், நீ வாழ்ந்திருப்பேன்னு சொல்லுங்கள், அது அப்படியே பலிக்கும். அந்த பிள்ளை ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அந்த உன்னதமான காரியங்களை செய்து பிள்ளையை நல்ல நிலையில் வளர்த்தி எடுங்க. எங்களுடைய ஜெபங்களும் ஆசீர்வாதங்களும் நிறைவாய் தங்கியிருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. எல்லோரும் ஒரு விஷயம் எழுப்பி நின்று இந்த அன்பு குடும்பத்துக்கு நேராக, அன்பு பிள்ளைக்கு நேராக நம்முடைய கைகளை நீட்டி ஒரு விஷயம் நாம் ஜெபிப்போமாக. ஆண்டி, ஒரே அருமையான அன்பு சகோதரர் பென்சாமுக்காக, குடும்பத்துக்காக, அன்பு தாயாருக்காய், குடும்பத்துக்காக, ஆண்டவரே பிள்ளைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் பலப்படுத்துங்க, எல்லார் மேலே தேவ கிருபை தங்கி இருக்கட்டும். ஆசீர்வதிங்க ஆண்டவரே, மேன்மைப்படுத்துங்க ஆண்டவர். வெற்றியான, சாட்சியான, உண்மையான, உத்தமமான ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். சோத்தரிக்கிறோமப்பா, சோத்தரிக்கிறோம். எங்களை அருமையாக நேசிக்க எங்கள் பரலோக தகப்பனே, இந்த நல்ல நேரத்துக்காய் சோத்தரிக்கிறோமப்பா. இப்போது ஆண்டவரே, என்ன நோக்கத்திற்காய் இந்த இடத்திலே நாங்கள் கூடியிருந்திருக்கிறோம் என்று நீர் அறிவீர் கர்த்தாவே. அந்த நோக்கத்தை நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவேற்ற வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். அருமையான பிள்ளையை உமது கரத்தில் தருகிறோம் கர்த்தாவே. கருவிலே நீர் வளர்த்தி வெளிப்பட்டு இந்த நிமிஷம் வரை உம்முடைய பிள்ளையை நீர் பாதுகாத்து வழிநடத்த நினைத்துமை செலுத்திருக்கிறோம். உம்முடைய பிள்ளை உம்முடைய பாதையிலே வளர்க்கத்தக்கதாய் பெற்றோர்களுக்கு ஞானத்தை கொடுத்து நீர் வழிநடத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம்ப்பா. பிள்ளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்ட கன்னியாய் காணப்பட உம்முடைய சித்தத்தை செய்ய முடியாய் உம்முடைய பிள்ளை உமது கரத்தில் தருகிறோம் கர்த்தாவே. உம்முடைய சித்தத்துக்குள்ளே மறைத்து கொள்ளும், உமது சித்தத்துக்குள்ளே மறைத்து கொள்ளும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபங்களை எங்கள் ஜீவனில் நல்ல தகப்பனே. நன்றி, நன்றி. தேங்க்யூ. ஸ்தோத்திரம். கைகளை தட்டி ஒரு ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. நல்ல பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல கூடுகையை தந்ததற்காக நன்றி. தேவன் எங்கள் மத்தியில் பிரசன்னராகி நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒரு விசை கூட அன்பு சகோதரர் பென்சாமையும் குடும்பத்தையும் பிள்ளையையும் அன்பு தாயார் எல்லாரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இன்றைக்கு இந்த விசேஷித்த கூடுகைக்கு அவங்களுடைய அழைப்புக்கு நீங்கள் கடந்து வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அபரிதமாய் ஆசீர்வதிப்பீராக. தேவனுடைய கிருபையும் சமாதானமும் தங்கியிருக்கட்டும். ஒருமித்த இருதயத்தோடு எல்லா மகிமையும் கனமும் துதியும் புகழ்ச்சி நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம், தாழ்த்துகிறோம், சமர்ப்பிக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்தும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள அன்பின் பரலோக பிதாவே. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் சிநேகமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும், குறிப்பாக இன்றைக்கு பிறந்த நாள் கொண்டாடுகிற அருமையான அன்பு பிள்ளை பெர்ஷியா கிரேஸ்லினோடும் இன்றும் என்றும் எப்பொழுதும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ ஒரு வோட் ஆஃப் தேங்க்ஸ். எல்லோரும் உட்காருவோம். இந்த இடத்துக்கு வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி செலுத்துகிறேன். இந்த விழாவை நல்லபடியாக நடத்துறதுக்காக அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ண உதவி செய்திருந்தாங்க பாஸ்டர் அம்மா, வந்து நல்லபடியாக நடத்தி தந்தாங்க பாஸ்டர். எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. பிலீவர்ஸ் எல்லாத்துக்குமே இது ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் பாஸ்டர் ஜோபு ஃபேமிலி, பெரியப்பா பெரியம்மா எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, தேங்க்யூ. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து முன்னால் வந்து ஒரு பாடலை பாடுவதாக இருக்கும். Happy birthday, happy birthday, happy birthday, happy birthday.
பூவுக்கு பிறந்த நாள் ஒன்னா கண்ணி மறந்த நாள் வயசு புண்ணேறிட்ட வாழ் வாழ்த்து வதே இங்கிலீஷ் ஆள் கலரா மில்கவதி ஏத்துவேன் உன் காத்துக்குள்ளே ரகசியமா பார்த்துவேன் கலரா மில்கவதி ஏத்துவேன் உன் காத்துக்குள்ளே ரகசியமா பார்த்துவேன் பூவுக்கு பிறந்த நாள் ஒன்னா கண்ணி மறந்த நாள் வயசு புண்ணேறிட்ட வாழ் வாழ்த்து வதே இங்கிலீஷ் ஆள் கலரா மில்கவதி ஏத்துவேன் உன் காதுக்குள்ளே ரகசியமா பார்த்துவேன் பொறந்திருக்கும் பேபியே ஒன்னு அழகோடு பெத்த அம்மாவாகவே பெருகாலம் பார்த்து நெசவாகவே நீ பிறந்ததும் பிறந்தியதும் பாகவே பிறந்த நாள் உன்னா கண்ணி மறந்த நாள் வயசு புண்ணேறிட்ட வாழ் வாழ்த்து வதே இங்கிலீஷ் ஆள் கலரா மில்கவதி ஏத்துவேன் உன் காதுக்குள்ளே ரகசியமா பார்த்துவேன் பைலாரே பைலா பைலாரே பைலாரே பைலா பைலாரே பைலாரே பைலா பைலாரே பைலாரே பைலா சித்தார வீணையெல்லாம் கேட்கல ஒரு சித்தரப்பு பாடு தமிழ் உள்ளூர் கூடி உன்னை பார்க்குமே நானும் உள்ளூர இருந்து உன்னை பார்க்குவேன் பிறந்த நாள் உன்னா கண்ணி மறந்த நாள் வயசு புண்ணேறிட்ட வாழ் வாழ்த்து வதே இங்கிலீஷ் ஆள் கலரா மில்கவதி ஏத்துவேன் உன் காதுக்குள்ளே ரகசியமா பார்த்துவேன் கலரா மில்கவதி ஏத்துவேன் உன் காதுக்குள்ளே ரகசியமா பார்த்துவேன் பைலாரே பைலா பைலாரே 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 பைலா பைலாரே பைலா தேவதையே பொன்வாய் பேசும் தாரகையே பொய் வாழ்வின் பூரணமே பெண் பூவேவா வா வா என் தேவதையே பொன்
கவிதை போல் யுக பூக்களுக்கு புன்னகைக்க தெரியவில்லை. என் பிள்ளை எட்டு வைத்த நடையை போல எந்த இலக்கண கவிதையும் நடந்ததில்லை. முத்துக்கள் தெரிக்கின்ற மழலை போல ஒரு 300 மொழிகளில் வார்த்தை இல்லை. தந்தைக்கும் தாயமுதம் சுரந்ததம்மா என் தங்கத்தை மார்போடு அணைக்கையிலே. வா வா என் தேவதையே பொன்வாய் பேசும் தாரகையே பொய் வாழ்வின் பூரணமே பெண் பூவே வா. பிள்ளை நிலா பள்ளி செல்ல அவள் பையோடு என் இதயம் துடிக்க கண்டேன். தேவமகள் தூங்குயிலே சில தெய்வங்கள் தூங்குகின்ற அழகை கண்டேன். சிற்றாடை கட்டி அவள் சிரித்த போது என்னை பெற்றவள் சாயல் என்று பேசிக்கொண்டேன். வெளிநாட்டு ஆடை கட்டி நடந்த போது இவள் மீசை இல்லாத மகன் என்று சொன்னேன். பெண் பிள்ளை தனியறை புகுந்ததிலே ஒரு பிரிவுக்கு ஒத்திகையை பார்த்து கொண்டேன். வா வா என் தேவதையே பொன்வாய் பேசும் தாரகையே பொய் வாழ்வின் பூரணமே பெண் பூவே வா. வா வா என் தேவதையே பொன்வாய் பேசும் தாரகையே பொய் வாழ்வின் பூரணமே பெண் பூவே வா. வான்மிதக்கும் கண்களுக்கு மயிலிறகால் மயிடவா. மார்புதைக்கும் கால்களுக்கு மணிக்கொலுசு நானிடவா. உனக்கென்ன வேணும் சொல்லு, உலகத்தை காட்டச் சொல்லு. புது இடம் புது மேகம் தேடி போவோமே. பிடித்ததை வாங்கச் சொல்லு, வெறுப்பதை நீங்கச் சொல்லு. புது வெள்ளம் புதுவாறு நீந்தி பார்ப்போமே. இருவரின் பகல் இரவு, ஒரு வெயில் ஒரு நிலவு. தெரிந்தது தெரியாதது பார்க்க போறோமே. உலகென்னும் பரமபதம், விழுந்த பின் உயர்வு வரும். நினைத்தது நினையாதது சேர்க்க போறோமே. ஒரு வெள்ளி கொலுசு போல இந்த பூமி சினுங்கும் கீழே. அணியாத வைரம் போல அந்த வானம் மினுங்கும் மேல. ஒரு வெள்ளி கொலுசு போல இந்த பூமி சினுங்கும் கீழே. அணியாத வைரம் போல அந்த வானம் மினுங்கும் மேல. கனவுகள் தேய்ந்ததென்று கலங்கிடக்கூடாதென்று